ஊட்டி கொடைக்கானல்ல கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே வெள்ளக்காரங்க ஏற்காட்டை கண்டுபிடிச்சு அங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட உண்மைதாங்க. ஐலண்ட் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரா இருந்த ஸ்காட்லாந்து சேர்ந்த டேவிட் காக்பர்ன் 1795ல ஃபர்ஸ்ட் டைமா ஏற்காடு விசிட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1819ல கிரேஞ்சுன்ற ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டைமா குடியேறினது மட்டும் இல்லாம காஃபி மற்றும் ஆப்பிள்ல பயிர் பண்றாரு. 1823ல சேலத்துல இருந்து ஏற்காடு விசிட் பண்ண ஒரு பிரிட்டிஷ் சர்ஜன் அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போய் இதுக்கு உடனே ரோடு போடணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னருக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த டைம்ல ஏற்காட்டுல ஒரு வைரஸ் பரவிட்டு இருந்ததுனால ரோடு போடுற பிளான் டிராப் ஆயிடுச்சு. 1827 வரைக்கும் ஏற்காட்டுல நிறைய யானைகள் நடமாட்டம் இருந்திருக்கு. இருண்ட காடா இருந்த ஏற்காட்டுல நிறைய பிரிட்டிஷ் அதிகாரிகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூடிய விரைவில் ரோடு வந்துருச்சு. காஃபி பயிர்கள் நல்லா வளர ஆரம்பிச்சதுனால பெரும் பணக்கால முதலாளிகள் நிறைய பேர் அங்க எஸ்டேட் வாங்க தொடங்கினாங்க. தொல்லியல் துறை வரலாற்றையே புரட்டி போட்ட ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரீஸ்ட்னு சொல்லப்படுற ராபர்ட் ப்ரூஸ் வுட் கடைசி காலங்கள்ல ஏற்காட்டுல தான் வாழ்ந்தாரு. பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஏற்காட்டை ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமாவே வச்சிருந்தாங்க. இப்பயும் நீங்க ஏற்காடு போனீங்கன்னா பழைய பிரிட்டிஷ் பங்களா, அவங்களோட சிமெண்ட்ரி எல்லாம் பார்க்கலாம். ஏற்காடு கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே அங்க நிறைய ட்ரைபல்ஸ் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்குமே தமிழ்நாட்டுல அதிகமா ட்ரைபல்ஸ் வாழ்ற பகுதி ஏற்காடு தான். 6000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை புக்கா எழுதியிருக்காரு ஏற்காடு இளங்கோ. ஏற்காடு பத்தின ஃபுல் ஹிஸ்டரி இவரோட புக்ல இருக்கு. நாங்க அவரை நேர்ல சந்திச்சு சில விஷயங்கள் தெரிஞ்சு இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.